x, d வந்து மெட்ரிக் ஸ்பேஸ் தான். x, d வந்து மெட்ரிக் ஸ்பேஸ். A is a subset of x. X belongs to x. A point x belongs to x is called an exterior point of A, there exists some r greater than 0 such that ball of x, r intersection with A equal to empty. A point x belongs to x is called an exterior point of A if there exists r greater than 0 such that ball of x, r intersection என்னது empty. இங்க deleted ball எல்லாம் கிடையாது. அந்த லிமிட் பாயிண்ட்க்கு மட்டும் தான் deleted neighborhood, deleted ball, மத்த இடம்லாம் கிடையாது. ஓகேவா? exterior என்னது outside. நம்ம இன்ஸ்டிடியூட் நம்ம ரூம்ல உட்கார்ந்தோம்னா வெளியே இருக்கிற பீப்புள் நம்ம எக்ஸ்டீரியர் ஆஃப் GMI ன்னு கூப்பிடனா என்ன பண்ணோம்? அந்த ஆளை சுத்தி ஒரு பால் கண்டுபிடிச்சு வெளியே அனுப்பணும். நீ உள்ள இருக்கிறதா உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அதனால உள்ள இருக்கணும். அப்ப வெளியே இருக்கிற ஆளுக்கு உனக்கு ஒன் சைடு ஃப்ரெண்ட் கிடையாது, அப்ப வெளி சைடு தான், அப்ப வெளியே அனுப்பிட வேண்டியதான். கரெக்டா? நான் சொல்றது புரியுதா இல்லையா? அந்த பாயிண்ட் வந்து ஏவில் இருக்குது நான் சொல்லல பாரு. எக்ஸ்னா அவுட் சைடு இல்லையா? இது x, d மெட்ரிக் ஸ்பேஸ். A வந்து சப்செட். இப்ப இந்த x வந்து நீ எக்ஸ்டீரியர் ஆஃப் A ன்னு சொல்லணும்னாக்கா ஒரு பால் போடும், இந்த சைஸ் இன்டர்செக்ட் பண்ணுது, அந்த பால் எடுக்கக்கூடாது. எனக்கு தேவை என்னது? ஒரு பால் ஆகுதுனால எடுக்கணும். இப்ப இதுக்கு ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னாக்கா பால் ஆஃப் x, r is contained A காம்ப்ளிமெண்ட். அதான மீனிங். இது கூட இன்டர்செக்ஷன் அப்படி எங்க இருக்குது? A காம்ப்ளிமெண்ட்ல இருக்குது. அப்ப A காம்ப்ளிமெண்ட்ல உட்கார்ற மாதிரி நீ என்ன பண்ணணும்? பால் எடுக்கணும். இதுக்கான மீனிங் தானே. அப்ப எங்க A இருக்குது, x எங்க இருக்குதுன்னா A காம்ப்ளிமெண்ட் தான் அவுட் சைடு எல்லாமே. இது எல்லாமே A காம்ப்ளிமெண்ட் தான். கரெக்ட் தானே? அப்ப ஏதோ ஒரு பால் எடுத்து வெளியே வந்தா போறோம், எல்லா பாலும் எடுக்க முடியாது. பால் இந்த மாதிரி எடுத்தா இன்டர்செக்ட் ஆகும். அப்ப நம்ம வராத மாதிரி இந்த மாதிரி ஒரு பால் வரைய முடிஞ்சதுன்னா அது என்னது? அது எக்ஸ்டீரியர் பாயிண்டா போயிடும். சொல்ல மெட்ரிக் யாருன்னு தெரியாது. பால் உனக்கு யார் சொன்னாங்க இந்த ஷேப்ல தான் வரணும்ன்றது? உனக்கு புரிதலுக்கோசரம் சொல்றேன். எல்லா பாயிண்ட்டும் எக்ஸ்டீரியர் பாயிண்டா வருமான்னு தெரியாது. வர நீ சொல்ற பாயிண்ட்டுக்கு வர. அவன் என்ன அப்சர்வேஷன் எழுதுறானாக்கா ஏ விட்டு வெளியே இருந்தாவே அது அப்படியே போறான் வரான். அதுக்கான பதில் நான் சொல்றேன் கொஞ்ச நேரத்துக்கு. புரியுதா இல்ல? எழுதி வச்சுக்கோ. ஏக்கு அவுட் சைடு இருந்தா நாட் நெசசரிலி ஃபார் எக்ஸ்டீரியர் ஆஃப் ஏ, நாட் நெசசரிலி. ஏ காம்ப்ளிமெண்ட்ல இருக்கிறது எல்லாமே எக்ஸ்டீரியர் ஆஃப் ஏ கிடையாது. சரியா? அதுக்கான எக்ஸாம்பிள்லாம் கொடுக்குறேன். வெளியே இருந்தா போதாது. ஆனா உள்ள இருக்கிற பாயிண்ட் எக்ஸ்டீரியர் பாயிண்ட் சொல்ல முடியுமா? உள்ள அந்த அப்சர்வேஷன் கிளியர் ஆயிடலாம். உள்ள இருக்கிற பாயிண்ட் எக்ஸ்டீரியரா சொல்ல முடியாது. காரணம் உள்ள இருக்கிற ஒரு எக்ஸ வந்து பால்னு போட்டியா, பால் ஆஃப் எக்ஸ், ஆர் எந்த ஆர் போட்டாலும் ஆனா எக்ஸ் உள்ள இருக்கும். ஆமா தானே? வித் இன்டர்செக்ஷன் ஏ என்ன ஆயிடும்பா? ஏன்னா இதுலயும் எக்ஸ் இருக்குது, பால்லயும் எக்ஸ் இருக்குது, இன்டர்செக்ஷன் என்ன ஆயிடும்? நான் எம்டி ஆயிடும். அப்ப என்ன உனக்கு ஸ்டோரி எழுதுற அப்படின்னாக்கா ஏக்குள்ள இருக்கிற பாயிண்ட் நெவர் குட் பி எக்ஸ்டீரியர் ஆஃப் ஏ. ஏக்குள்ள இருக்கிற பாயிண்ட் நெவர் குட் பி எக்ஸ்டீரியர் ஆஃப் ஏ. ஏக்கு அவுட் சைட்ல இருக்கிற பாயிண்ட் இட் குட் பி எக்ஸ்டீரியர். அது மே பி எக்ஸ்டீரியர், மே நாட் பி எக்ஸ்டீரியர். அப்ப நாட் நெசசரிலி எக்ஸ்டீரியர் அவுட் சைட்ல இருக்கிறது. இன்சைட்ல இருக்கிறது கண்டிப்பா எக்ஸ்டீரியர் கிடையாது. அவுட் சைட்ல எக்ஸ்டீரியரா வரலாம், வராம போலாம், தெரியாது. ஓகேவா? சரி, ஒன்னு இதை பாரு இல்லைன்னா இந்த பாரு, ரெண்டு ஒரே ஈக்குவல் ஸ்டேட்மெண்ட் மீனிங் தான். அதுல எந்த ப்ராப்ளம் கிடையாது. சரி, ஓகே. பாயிண்ட் எக்ஸ்டீரியர்னு சொல்லணும்னா ஒரு பாயிண்ட் எக்ஸ்டீரியர் பாயிண்ட் சொல்லலாம். அந்த பாயிண்ட் ஏவில் இருக்கக்கூடாது, கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்னது?
அதை சுத்தி ஏதாவது ஒரு பால் கம்ப்ளீட்டா ஏக்குள்ள போகாத மாதிரி எடுத்தா போறோம். ஒரு பால் வெளியே எடுத்தா போறோம். இந்த இங்க எடுத்துக்கிற பாரு, பெரிய பால் போட்ட வந்தது, இந்த பால் போட்டாலும் வரும், ஆனா இந்த பால் போட்டனா வராது. எனக்கு தேவை ஏதாவது ஒரு பால் அது உள்ள வராத மாதிரி எடுத்துட்டா போதுமானது. அதான் எக்ஸ்டீரியர் ஆஃப் ஏ. ஓகேவா? சரி, அடுத்தது சார். எஸ் சார், இப்போ இந்த பாயிண்ட் இன்டீரியராவும் இருக்க முடியுமா சார்? அந்த பாயிண்ட் தெரியாது இன்டீரியரா இருக்கலாமா என்னன்னு. இப்போ எக்ஸ்டீரியர் பாயிண்ட் இன்டீரியர் எல்லாம் வராது. இன்டீரியர் பாயிண்ட்னா உள்ள இருக்கணும். நான் எக்ஸ்டீரியர் பாயிண்ட்னா உள்ளவே இருக்கக்கூடாது நினைக்கிறேன். அப்ப எக்ஸ்டீரியர் பாயிண்ட் இல்லைன்னா அது இன்டீரியர் பாயிண்டா வருமானலாம் அது அர்த்தம் கிடையாது. ஓகேவா? சரி. ஓகே, இப்ப x, d வந்து டிஸ்கிரீட் மெட்ரிக். x, d வந்து டிஸ்கிரீட் மெட்ரிக். A is a subset of x. A வந்து ப்ராப்பர் செட்டா வச்சுக்க. A is a proper subset of x. X belongs to A complement. X is called, X is an question கேக்குற, X is an exterior of, X is an exterior of A. Exterior of A பாரு. நெசசரி இல்ல சார். நெசசரி இல்லையா சார்? அப்படி வரணும்னு அவசியம் இல்லை. ஓப்பன் இன்டர்வல் -1, அப்படி எடுத்தோம்னா அந்த ஒன் வந்து வெளியே தான் இருக்கு, காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏல தான் இருக்கு. அதை சுற்றி ஒரு பால் போட்டா அந்த 1 இல்லாத இன்னொரு பாயிண்ட் என் செட்டுக்குள்ளேயே இருக்கு, என்னோட நெய்பர்ஹுட்குள்ளேயே இருக்கு. உன் பேர் என்ன, கோமதியா? ஆமாங்க சார். ஆமா, நீ இன்னும் மேக்ஸே பேச மாட்டேன்ற. உனக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை ஆன்லைன்ல. கோமதியான உடனே ஆசிரியருக்கு வாரி போடுது. உடனே மூஞ்சல, ஓ கோமதியா, ஐயோ என்னமோ கண்டுபிடிக்கிறாருன்னு. உங்களுக்கு மேக்ஸ் பேச வந்து ப்ராப்பரா பேச மாட்டீங்கம்மா. நீங்க ஏதோ மைண்ட்ல வச்சுன்னு பேசுறீங்க. நீங்க இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு லேட் ஆகும், டைம் ஆகும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, நீங்க என்ன ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்ல வரேன். நீங்க ஏற்கனவே படிச்சதை ஃபாலோ பண்ணி போறீங்க. நீங்க யூசுவல் மெட்ரிக்ல சொல்லிட்டு இருக்கீங்க. நான் அதெல்லாம் சொல்ல கிடையாது. நான் என்ன சொல்றேன்றது நீங்க கவனமா கவனிங்க. ஓகே, அது உங்க மேல தப்பு இல்லை, நீங்க படிச்ச விதம் அப்படிங்கிறது, அவ்வளவுதான். கொஞ்சம் ட்ரை டு கண்ட்ரோல் பண்ணுங்க மாத்துறதுக்கு. ஓகே. என்ன ஆச்சுங்க? என்ன சொன்ன? இத ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா இத சொல்லணும். காம்ப்ளிமெண்ட்ல வர மாதிரி நீ ஒரு பால் கண்டுபிடிக்கணும். ஆமா தானே? இப்ப x வந்து காம்ப்ளிமெண்ட்ல இருக்குது. பால் ஆஃப் x, 1/2 யார் வரும்? x. இப்ப x வந்து ஏவுல கிடையாது, எங்க இருக்குது? a காம்ப்ளிமெண்ட். அப்ப a காம்ப்ளிமெண்ட்ல சப்செட்டா போயிடல. ஏன் ஆமாவா இல்லையா? x பேசினா ஏவுல இருக்கிற வெளியே இருக்கணும். அப்ப வெளியே இருக்குன்னா a காம்ப்ளிமெண்ட்ல தான் இருக்கணும். a காம்ப்ளிமெண்ட்ல இருக்கிற ஒரு ரேண்டமான ஒரு பாயிண்ட் எடுத்தேன், அதுக்கு ஆஃப் ரேடியஸ்ல ஒரு பால் வரைஞ்சேன். அந்த பால்ல சிங்கிள்டன் எலிமெண்ட் மட்டும் தான் இருக்குது. ஆல்ரெடி x எங்க இருக்குது? a காம்ப்ளிமெண்ட்ல இருக்குது. அப்ப இந்த எங்க இருக்குது? a காம்ப்ளிமெண்ட்ல தான் இருக்குது. இது சொல்றதோ ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் தான். இங்க பால் போட்டு x மட்டும் தான் இருக்கும். x a காம்ப்ளிமெண்ட்ல இருக்குது, இது a ல இருக்குது. a எங்க இருக்குது? இன்டர்செக்ட் பண்ணா எம்டி தான். இப்படி சொன்னாலும் சரி, இப்படி சொன்னாலும் சரி. ஓகேவா? வாட் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி? a காம்ப்ளிமெண்ட் எல்லாமே என்னது? எக்ஸ்டீரியர் தான். சரியா? அப்ப அப்சர்வேஷன் என்ன எழுதிக்கிற? ஆமா, நான் வேற எதுவுமே சொல்ல. மெட்ரிக் டிசைன் பண்ணிட்ட பாரு. மெட்ரிக் நான் என்னன்னு போட்டுக்கிறேன், டிஸ்கிரீட் மெட்ரிக்ல தான் சொல்லிக்கிறேன். யூசுவல் மெட்ரிக்ல நீ ஆல்ரெடி படிச்சிருப்ப, ஏதாவது பார்த்துருப்ப, அதனால அமைதியாகிற. அது ப்ராப்ளத்துல பார்த்துக்குவோம். ஓகேவா? x, d டிஸ்கிரீட் மெட்ரிக்ல a வந்து சப்செட் ஆயிருந்தா எக்ஸ்டீரியருக்கான நோட்டேஷன் இது x to of a.
அப்படின்னா நோட்டேஷன் டெக்ஸ்ட் எக்ஸ்டீரியர் ஆஃப் ஏ அப்படின்னாக்கா செட் ஆஃப் ஆல் exterior points of A. Set of all exterior points of A தான் ext of A ன்னு அர்த்தம். notation ext. அதே போல இன்டீரியருக்கு இன்டீரியர் ஆஃப் A equal to என்னது set of all interior points of A இந்த நோட்டேஷன். சில புக்ல இப்படி சர்க்கிள் போடுவோம், ஏன்னா பால் நான் எடுத்துன்னு வரேன் இல்லையா, அந்த நோட்டேஷனுக்கு இதுவும் சேம் அர்த்தம் தான். சரிதானே? ஏ போட்டு இந்த சர்க்கிள் போட்டாங்கன்னா பால் இல்லையா, உள்ள இருக்கிற ஒரு பாயிண்ட்டுக்கும் நான் பால் உள்ள உட்கார வைக்கிறேன்னு அர்த்தம். அந்த அர்த்தத்துல ஏ இப்படி ஸ்மால் சர்க்கிள் மாதிரி போட்டுட்டா அதுக்கு மீனிங் செட் ஆஃப் ஆல் இன்டீரியர் ஆஃப் ஏ தான். இன்ட் ஆஃப் ஏனாலும் இன்டீரியர் ஆஃப் ஏ தான். இப்ப எக்ஸ்ட்க்கு அந்த மாதிரி ஏதாவது நோட்டேஷன் இருக்குதா? எக்ஸ்ட்க்கு எது எனக்கு தெரிஞ்ச நோட்டேஷன் இல்லை, வேணா நீ ஏதாவது போட்டுக்கோ. எக்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னாக்கா ஆ போட்டு 2 புள்ளியை வச்சுக்கோ, வலிச்சு கூட ஏதாவது கோலை வச்சுக்கோ, கனெக்ட் பண்ணிக்கோ ஏதாவது வச்சுட்டு ஐடி ஃபைண்ட் உன் விருப்பம் தான். நீ ஒரு ஃபீல்டில் நாளைக்கு ரொம்ப பெரிய ஆளா போகும்போது அந்த ஃபீல்டில் நீ தான் தியரியே டெவலப் பண்றன்னா அப்போ ஆதிக்கம் செலுத்தலாம். என் புக்கு என் தியரி நீ படிக்கணும், என்னை ஃபாலோ பண்ணனா நான் இப்படிதான் டிஃபைன் பண்ண, அதுக்கு மீனிங் ஃபாலோ பண்ணி வா. யார் சொன்னா இதுக்கு? இது என்ன சிம்பிள், அவ்வளவுதான். கரெக்ட் தானே? அவனா என்ன எழுதுறானுங்க, அப்ப நம்ம லெட்டர்ல யார் எழுதுறது? அவனா போடுறான் இத, நம்ம ஆள் என்ன பண்றான், அவனை விட முன்னாடி சயின்ஸ்ல நாங்க போட்டுக்கிறோம். கரெக்ட் தானே? என்ன ஆச்சு? இருக்கட்டும். அது இதெல்லாம் நம்ம பெரிய ஆள் தான், ஒன்னும் அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது. என்னன்னா அவனுங்க சொல்லி கொடுக்காத போயிட்டானுங்க, அப்படியே அவங்கவுங்க அப்படியே போயிட்டாங்க. சரி, என்னம்மா ஏன் என்ன ஆச்சு? ரொம்ப நாம போட்டேனா? ஜாலியா இருக்கட்டும். அப்போ okay, question, what is the exterior of A? X, D discrete metric. A is a subset of X. X belongs to A complement. X exterior of A na enna notation கேட்டேன். ஆன்சர் வந்து S ன்னு சொல்லிட்டேன். What is the ext of A? A complement எங்க? discrete metricல தான் சொல்லி இருக்கிறேன். சரியா? okay, yes please. ஆன்லைன்ல என்னம்மா ஏன் எப்படி இருக்குது அது? எங்க தாம்பரம் போய் மேடம்பாக்கம் அந்த மாதிரி இருக்குதா? இதான் அந்த கண்ணாடி காட்டுமா, சுபஸ்ரீ வச்சிருப்பேன் பேக்ல வச்சிருக்கு. அப்படி கூடமா இந்த போட்டோ எங்க இருக்குது? என்ன அழகா இருக்குது, என்னடா அது? ஓ பிரேம் விட்டு வந்துட்டோம் பழகுது. எனக்கு ஒண்ணும் தெரியலையாமா? அழுத்தி போட்டேன், பரவாயில்ல விடு, இருந்தா கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும். அலர்ஜி வந்துருமா? போ, டீச்சிங்ல இருந்தா அவ்வளவுதான், கொஞ்ச நாள்ல போய் சேர்ந்துரும் போல எல்லாம். ஓகே, எப்படி நீங்க போற காலகட்டத்தெல்லாம் இல்ல டச் ஸ்கிரீனா இருக்குன்னு நினைக்கிறேன், போர்டு பட்டன் தான் இது டெக்ஸ்ட். நீ ஆல்ரெடி எல்லாமே எழுதி பென் டிரைவ்ல காப்பி பண்ணி PDF போட்டு எடுத்துட்டு வந்து உள்ள போட்டு பட்டன் தான் டப், அது ஒரு அப்படியே ரீட் பண்ண கட்ட வேண்டியதான். அவனை என்ன பண்ணுவான், உனக்கு விட கிளாஸ் ஸ்டூடெண்ட் நான் கிரிமினலா இருப்பான், அவன் ஒரு காப்பி ஆல்ரெடி முன்னாடி எடுத்துன்னு போயிடுவான். டெக்ஸ்ட் லிமிட் பாயிண்ட்ஸா, அடுத்த பவுண்டரி பார்ப்போம். மூக்க நல்லா தொடச்சுக்குமா. X, D வந்து மெட்ரிக் ஸ்பேஸ், X, D வந்து மெட்ரிக் ஸ்பேஸ். ஓகே, let X in X, let A is a subset of X.
A is a subset of it. A point x belongs to x is called boundary point of A if every r greater than 0, ball of x comma r intersection with A non-empty and ball of x comma r intersection with A complement non-empty. என்னது என்னம்மா தெரிஞ்சுக்கிட்டே இது ஓகே நான் சொல்லுங்க சுஜிதா சொல்லுமா ஒரு எந்த ஒரு பால் போட்டாலும் சொல்லுமா அப்ப ஏ கூட இன்டர்செக்ட் பண்ணாலும் எம்டியா இருக்குமா நான் எம்டியா இருக்கணும் பவுண்டரி எத்தனை நீ நல்லா பேசல உங்க வீட்டுல எல்லாம் உன்னை வாயின்னு சொல்றாங்கல்ல சொல்லிக்கலாம் சார் இப்ப கீர்த்தனாவை ஒரு இடம் மேரேஜ் பண்ணி கொடுக்குறோம் அசைன்மெண்ட் போடுவோம் இப்ப சுபஸ்ரீ ஒரு இடத்துக்கு போடுவோம் எதிர்பாராத விதமா and Subhasri and Kirtana, they are married in the same house. But there is a two guys. There is a two guys. Okay. This is K Kirtana. This is two Subhasri. Super Subhasri nedu. Super Subhasri. Okay. K Kirtana, Subhasri, they are married in the same house, but they have same house கிடையாது பக்கத்து வீடுன்னு வச்சுக்கோ. இது அவங்க வீட்டு காம்பவுண்ட். கோழி சண்டை. சரி ஓகே வரையும். கோழி எப்படா வரையுது? அசியூம் பண்ணிக்கிறது கோழி தான். கோழியோ என்னமோ ஓடு. அத வள்ளினா எல்லைனா லக்னா ஏதா எடுத்துட்டு வந்துடாத. இப்ப கீர்த்தனாவில் இருக்கிற கோழிக்கு வந்து அறிவு உண்டு. எங்க சாப்பாடு போடுறாங்களோ அங்க கக்கா போகாது. அப்ப இங்கிட்டு என்னமாச்சுன்ற இப்ப இந்த கோழி வந்து எங்கிட்ட வந்து கக்கா போகுதுன்னு வச்சுக்கிடி. அப்ப பிரச்சனை வருது. என்னப்பா சரி படுறா விட்றா, இது முக்கியமா? நம்ம கான்செப்ட் தான் முக்கியம். ஓகே, அப்ப சுபஸ்ரீ என்ன சொல்லுது? சூப்பர் சுபஸ்ரீ என்ன சொல்லுது? உன்னுடைய கோழி என்னுடைய இடத்துக்கு வந்தா அது என்னுடைய கோழியாக நான் எடுத்துக்கொள்ளப்படும். அடிச்ச கோழி வச்சிடலாம். உங்க வீட்டு பொருள் எங்க வீட்டுக்கு வந்தா அவ்வளவுதான். இப்ப பஞ்சாயத்து என்ன சொல்றாங்கன்னாக்கா வந்து சொல்லுது, இப்ப கோழி வந்து இங்க உட்காந்துருச்சு இந்த இடத்துல. இந்த பக்கம் தாண்டி குதிச்சுன்னா சுபஸ்ரீ வீட்டுக்கு போயிடும், இந்த பக்கம் தாண்டி குதிச்சுன்னா இவங்க வீட்டுக்கு வந்துடும். இப்ப அந்த கோழி யார் வீட்டுல இருக்குதோ அது அவங்களுக்கு சொந்தம். இதை அப்படி வந்து அவங்க மாமனார் சொல்லி விட்டு போயிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோ. ஒரு பெரிய மனுஷன் சொல்லி விட்டு போயிட்டாரு, கோழி யார் வீட்டுல இருக்குதோ அது அவங்களுக்கு சொந்தது. ஃபர்ஸ்ட்ல வந்து இவங்க வீட்டுல இருக்குது, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவங்க வீட்டுல இருக்குது. இப்ப 2 பேருக்கு சண்டை முத்துது. அந்த நேரத்துல கோழி வந்து உட்காந்துருச்சு. இப்ப யாரு இதுக்கு பஞ்சாயத்து பண்றது?
அவன் பண்ணுவான். கோழி அப்படியே பிரிச்சாதான் கஷ்டம். அதை சூப்பா வச்சு பிரிச்சா ஆளுக்கு 2 டம்ளர் பிரிச்சு எடுத்துடலாம். இப்ப கோழி இங்கதான் உட்காந்துங்குது. இவங்க என்னன்றாங்க, என் இடத்துல தான் உட்காந்துங்குது. ஏய் இது காம்பவுண்டே என் இடம் தான், பேசவே பேச மாட்டேன். இதெல்லாம் இப்பெல்லாம் பாக்குறதுக்கு அப்படியே சாதாரணமா வரும். சண்டைன்னு வரும்போது அவ்வளவுதான் இப்படி மடித்து கட்டிக்கிட்டு சண்டைன்னா அப்படியே வேற மாதிரி இருக்கும். கோயை விட இது கொக்கோன்னு பேசும். சுபஸ்ரீ சண்டை எப்படி போட சொல்லு. எங்க வீட்டான் வந்து எப்படி எப்படியாவது பண்ணுவாங்க அந்த கேர்ள்ஸ். இப்ப ஜென்ரேஷன் கொஞ்சம் மாறிடுச்சு. சரி பரவாயில்ல விடு, நினைச்சு பார்த்தா எனக்கு சிரிப்பாதான் வருது. சரி ஓகே. இப்ப அப்ப இந்த காம்பவுண்ட் மேல உட்காந்துங்கிற கோழி வந்து 2 பேருக்கும் பொது அப்படின்னு சொல்லணும். அதான அர்த்தம். அதுக்கு உண்மையான அர்த்தம் சொல்ல. அப்ப பவுண்டரின்னு சொல்லணும். அப்ப பவுண்டரி பாயிண்டா இருந்ததுன்னா பவுண்டரி பாயிண்ட் மேல கோழி உட்காந்துனா 2 பேருக்கும் பாதி பாதி ஷேர். 2மே காமன். அதை வெட்டலாம் இல்ல விட்டுறலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா பாதி ரைட்ஸ் உண்டு. ஓகேவா? அப்ப பாதி ரைட்ஸ் உண்டுன்றதுனா அப்ப மேத்தமெட்டிக்கலா எப்படி பேசணும் அப்படின்னாக்கா, நம்மால இந்த நாம போட்டு தானே அவன் அந்த வகையில போறான்னு வச்சுக்கோ. கோலை பிடிச்சிக்கிட்டு போறான். என்ன சண்டை? 2 பேரும் என் கூட படிச்சவளாச்சு. 20 வருஷம் ஏதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட படிச்சாச்சு. ஓ என்ன ப்ராப்ளம்? அப்ப மேத்தமெட்டிக்கலா ஆர்கியூ பண்ணுவான். என்ன ஆர்கியூ பண்ணுவான்? நம்ம தான் மேத் படிச்சுக்கிறேன் இல்லையா? இப்ப இந்த பாயிண்ட் சுத்தி இந்த பாயிண்ட் சுத்தி எந்த பால் போட்டாலும் அந்த பால் சுபஸ்ரீ வீட்டுக்கும் போகணும், கீர்த்தனா வீட்டுக்கும் வரணும். அப்படி வந்ததுன்னா இந்த காம்பவுண்ட் நமக்கு என்ன ஆயிடும்? பவுண்டரி ஆயிடும். அப்ப இந்த கோழி எங்க உட்காந்துங்குது? பவுண்டரி மேல. அப்ப 2 பேருக்கும் புது டிக்ளரேஷன் மேத்தமெட்டிக்ஸ் மூலியமா சொல்ல வரான். கரெக்டா? இதை சுத்தி நீ எந்த பால் போட்டாலும் அந்த பால்ல அங்கிட்டும் போகணும், கொஞ்சம் இங்கிட்டும் போகணும். அதாவது பாதியா வரணும்னு அவசியம் இல்லை. பால் வந்து இப்படி கூட வந்துக்கலாம். இந்த பக்கம் அதிகமா வரலாம், இந்த பக்கம் கொஞ்சம் குறைவா வரலாம். அப்ப இந்த பாயிண்ட சுத்தி எந்த சைஸ் பால் போட்டாலும் இன்டர்செக்ஷன் என்ன பண்ணும்? 2 சைடு வெட்டணும். அந்த சைடு வெட்டணும், இந்த சைடு வெட்டணும். அப்படின்னா தான் அது காமன் பாயிண்டா போவோம். ஆமா தானே? அந்த காமன் பாயிண்ட் தான் என்னன்னு சொல்ல வரோம், பவுண்டரி பாயிண்ட். அப்ப இட்ஸ் நாட் ஏ பவுண்டரி பாயிண்ட் சொல்றதுக்கு அதே. அப்ப பவுண்டரி பாயிண்ட் இல்லைன்னு சொல்றதுக்கு அதே நாம போட்டுதானே அவன். இப்ப அவன் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் ஆகிறான்னாக்கா லஞ்சம் கேட்பான். கீர்த்தனா ஒரு 500 வெட்டு, உன் பக்கம் உனக்கு கோழி உன் இடத்துல தான் காட்டிட்டு போறான்னுவான். அதுக்கு என்ன பண்ணுவான்? அவன் ஒரு பால் கண்டுபிடிப்பான், கீர்த்தனா இடத்துல மட்டும் வெட்டும், இங்க எம்டின்னு சொல்லிட்டு போயிடும். கரெக்டா தானே? அப்படி ஒரு 500 ஒரு 1000 அப்படி கொடுத்தனே என்ன வரும்? கோழி உந்து ஆயிடும். நம்ம அது இந்த மாதிரி சொல்லிக்க வேண்டியதா ரேடியஸ். அப்ப என்ன பண்ணும்? சூட்டபிளா ஒரு பாலை கண்டுபிடிச்சு அந்த பால் ஏவுல தான் வெட்டுது, ஏ காம்ப்ளிமெண்ட்ல வெட்டல, அதனால உங்களுக்கு கிடையாது மேடம், கோழி இவங்க தான், பஞ்சாயத்து இவ்வளவு தான், கொஞ்சம் 500 ரூபாய் கொடு, போய்கிட்டே இருப்பாங்க. அப்ப நாட்டே பவுண்டரி பாயிண்ட்டுக்கு என்ன எழுத போற? எழுது. X is not a boundary point அப்படின்னா there exists some r prime greater than 0 such that ball of x comma r prime intersection a equal to empty or ball of x comma r prime intersection a complement equal to empty. Either one of them empty இருந்தா போதும். சார் எஸ், இதை நம்ம இப்படி கூட சொல்லலாம்ல, நாட் பவுண்டரி பாயிண்ட்ங்கிறதுக்கு அது எய்தர் இன்டீரியர் பாயிண்டா இருக்கும் இல்லை எக்ஸ்டீரியர் பாயிண்டா இருக்கும். அதுக்கான டெஃபினேஷன் தான் பாயிண்ட். கம் ஆன், இங்க வா, இங்க பாரு. அப்ப நாட் ஏ பவுண்டரி பாயிண்ட்ன்றதுக்கு ஏதாவது ஒண்ணு இன்டர்செக்ஷன் எம்டின்னு சொன்னா போறோம். இது இன்டர்செக்ஷன் எம்டினா என்ன அர்த்தம்? ஏ எக்ஸ்டீரியர் ஆயிடும். ஆமா தானே? அரே இதுக்கு என்ன மீனிங்? பால் ஆஃப் எக்ஸ் கம் ஆர் பிரைம்னாக்கா அப்ப ஏ விலையில அப்ப ஏ பிரைம்ல உட்காந்தது, அப்ப எக்ஸ் வந்து எக்ஸ்டீரியரா போயிடும். இப்படி போட்டா ஏ காம்ப்ளிமெண்ட்ல இல்ல, அப்ப அதெல்லாம் எங்க இருக்குதா? ஏவுல இருக்குது. கரெக்டா தானே? டெலிட்டட் பால் வேற, அப்ப இன்டீரியர் பாயிண்டா வந்துரும்.
கரெக்டா தானே? அப்ப என்ன அப்சர்வேஷன், ஒரு பாயிண்ட் பவுண்டரி பாயிண்டா இருக்குதுன்னா அது என்னவா இருக்கக்கூடாது? ஏவுக எக்ஸ்டீரியராகவும் எக்ஸ்டீரியராகவும் இருக்கக்கூடாது, இன்டீரியராகவும் இருக்கக்கூடாது. அந்த பாயிண்ட் தான் பவுண்டரி பாயிண்ட். அதான் நாங்க எழுதி வச்சுக்கிறது. சரியா? ஓகே, வெரி குட். ஆன்லைன்ல அருமையான ஒரு அப்சர்வேஷன். ஓகே, x equal to x வந்து x, d வந்து discrete metric. Discrete metric. A is a proper subset of x. Boundary of A na notation எது? Boundary of A இப்படி எழுதுவாங்க. Boundary of BD of A னு எழுதுவாங்க. Boundary of A னு எழுதுவாங்க. இதுக்கு என்ன மீனிங்? Set of all boundary points of A. Boundary points of A. அத boundary of A notation. நிறைய boundary point இருக்கலாம். இந்த இடத்துக்கு என்னது? இது boundary point, இது boundary point. இந்த லைன்ல இருக்கிறது எல்லாமே என்ன வரும்? boundary point வரலாம். boundary point யூனிக்கா இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? அதே போல அந்த பவுண்டரி பாயிண்ட் இன்டீரியர் ஆஃப் ஏவா? காம்பவுண்ட் ஏவுக்கு சொந்தம் தான், ஆனா மொத்தம் ஏவுக்குள்ள இருக்குதான்னு தெரியாது. அப்ப பாலை சுத்தி போடும்போது கம்ப்ளீட்டா உள்ள வரல. சரி, ஒருவேளை எக்ஸ்டீரியர் ஆஃப் ஏவா? எக்ஸ்டீரியர் ஆஃப் ஏவ்னா ஏவ் நீ இந்த பாயிண்ட் சுத்தி பால் போடும்போது கம்ப்ளீட்டா ஏவுல வரக்கூடாது. அப்படி வராத மாதிரி உன்னால பண்ணவும் முடியாது. கரெக்ட் தானே? அப்ப பவுண்டரி பாயிண்டா இருக்குதுன்னா அது நெய்தர் இன்டீரியர் பாயிண்ட் நார் எக்ஸ்டீரியர் பாயிண்ட். என்னப்பா? பவுண்டரி பாயிண்ட் வந்து லிமிட் பாயிண்டா வரலாம். ஆல்வேஸ் வருமானு கேக்குறியா? வரும், ஆல்வேஸ் வரும். ஆல்வேஸ் வருமா? இல்ல ஆல்வேஸ் வரணும்னா பவுண்டரி பாயிண்ட் பேசுறது நாங்க டெலிட்டட் நெய்பர்ஹுட் பேசுறோம். இருடா வரேன். ஆன்லைன்ல கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. பவுண்டரி பாயிண்ட்ஸ் லிமிட் பாயிண்ட்ஸா கால் பண்ண முடியுமா? லிமிட் பாயிண்ட்ஸா கால் பண்ணா டெலிட்டட் நெய்பர்ஹுட்டா இருக்கணும். இங்க ஆனா டெலிட்டட் நெய்பர்ஹுட் போடலையே. பார்க்கலாம். சரி பார்க்கலாம். உங்களுடைய क्वेश्चन பதில் சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. எங்கப்பா? அது டெஃபினிஷனே அப்படிதான். பால் ஜஸ்ட் ஓபன் செட் தான். அவன் என்னன்றா க்ளோஸ்ட் பால் பார்த்தா என்னன்றா பால் நோட்டேஷன்ல க்ளோஸ்ட் கொடுத்துக்கிறோம். பட் நமக்கு டோபாலஜி டிஃபைன் பண்ணும்போது எல்லாமே ஜெனரலைஸ் பண்ணும்போது ஓப்பனா இருந்தா மட்டும் போறோம். ஓப்பன் செட்டுக்கு தான். ஓப்பன் செட் இருந்தா அதுக்கப்புறம் க்ளோஸ் செட் பிறக்கும். சரியா? ஓகே, சரி. இப்போ எக்ஸ் வந்து டிஸ்கிரீட் மெட்ரிக், ஏ வந்து சப்செட் ஆஃப் எக்ஸ். வாட் இஸ் த பவுண்டரி ஆஃப் ஏ? பவுண்டரி ஆஃப் ஏ என்னது? அத யாருன்னு கேக்குறேன். ஏ வந்து எக்ஸ் வந்து டிஸ்கிரீட் மெட்ரிக் கொடுத்துட்டேன். எக்ஸ் டிஸ்கிரீட் மெட்ரிக், ஏ வந்து சப்செட். அதனுடைய பவுண்டரி யாருன்னு கேக்குறேன். எம்டி செட்டா? ஏன் எவ்ரி சப்செட் ஓபன். ஒரு பாயிண்ட் இன்டீரியர் பாயிண்ட். அப்ப உள்ளகிற பாயிண்ட் பவுண்டரியா வரல. நீ ஓபன் சொல்ல வந்தா உள்ளகிற பாயிண்ட் இன்டீரியர் ஆயிடும். நமக்கு பவுண்டரி பாயிண்ட்னா நெய்தர் இன்டீரியர் பாயிண்ட் நார் பவுண்டரி பாயிண்ட். சரி, நார் எக்ஸ்டீரியர் பாயிண்ட். என்ன கேக்குற பவுண்டரி இதுக்கு? ஏக்குள்ள இருக்கிற எல்லா பாயிண்ட் இன்டீரியர் பாயிண்ட், ஏக்கு வெளியே இருக்கிற பாயிண்ட் எல்லாமே எக்ஸ்டீரியர் பாயிண்ட். ஆனா ஒரு பாயிண்ட் நெய்தர் இன்டீரியர் நார் எக்ஸ்டீரியர் அப்படின்னு ஒண்ணு இல்ல டிஸ்கிரீட் மெட்ரிக்ல. ஏக்குள்ள இருந்தா அது இன்டீரியரா வந்தது. நமக்கு இன்டீரியரா வரக்கூடாது, எக்ஸ்டீரியரா வரக்கூடாது. அந்த பாயிண்ட் தான் பவுண்டரி பாயிண்ட் கால் பண்ண போறேன்.
ஏக்குள்ள இருந்தா இன்டீரியர், ஏ விட்டு வெளியே இருந்தா அது ஆப்வியஸா என்ன போயிடுச்சு எக்ஸ்டீரியர். ஏன்னா பாலுடைய டைப் சிங்கிள் எலமெண்ட் ஒன்றும் இல்லை, சிங்கிள் எலமெண்ட் உள்ள பால் உண்டு, அதுதான் அதுல பிரச்சனையே. புரியுதா? அப்ப யார் இதுக்கு பவுண்டரி? எம்டி. ஓகேவா? போலாமா? சரி. வேற என்ன பாயிண்ட் படிச்சுக்கிறீங்க? சிங்குலர் பாயிண்ட் இது. ஐசோலேட்டட் பாயிண்டா? சரி. நான் அண்ணா சும்மா உனக்கு மெட்ரிக் ஒரே மெட்ரிக் வச்சு தான் போட்டு வரேன், அடுத்து மெட்ரிக் மாத்துவேன். அங்க கவனி. A is